ஆனந்த் எல்ராயோட இயக்கத்தில் தேரே இஷ்குமேன் தனுஷோடைய நடிப்பில் ஒரு சில படங்கள் நமக்கு பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் வரும்போது நம்ம தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர எமோஷ்னலாக இந்த படம் இருக்குன்ற ஒரு ஃபீலை நமக்கு தரும். இந்த படம் ஆரம்பித்து 10வது நிமிஷத்துலேருந்தே அந்த ஃபீலில் தாங்க இருக்குது. படம் பார்த்து ஒரு வாட்டியும் இன்டர்வல் வரும்போதும் சரி, படம் முடியும் போதும் சரி, ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலை மடக்குன்னு குடித்ததுக்கு அப்புறமாவும் அந்த பெயினும் அதை தாண்டி அந்த கதையிலேருந்து நம்ம எப்படி கடந்து போகிறது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸான ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ட்ராமாவை இந்த வாட்டியும் ஆனந்த் எல் ராய் பண்ணியிருக்காருன்றதுல சந்தேகமே கிடையாது. அண்டு இந்த படத்தில் டைலாக்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச டைலாக், லவ்ன்றது இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்க, அவங்க நிறைய எவால்வ் ஆகியிருக்காங்க, நம்ம தான் கடைசி ஜென்ரேஷன் லவ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அந்த ஒரு டைலாக் போதும் இந்த படம் என்னன்னு சொல்கிறதுக்கு. இந்த படத்தில் வெவ்வேறு கேரக்டர்ஸுங்க, அந்த வெவ்வேறு கேரக்டர்ஸ் பட்டு ஒரு உலகமாக பார்க்கும்பொழுது அது ஆனந்த் எல்ராயோட சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவும் இந்த கதை அமைஞ்சிருக்கு. அதில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்போ எது மாறி நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது இங்கே கேரக்டர்ஸாகவே வேறு மாதிரி இருக்காங்க. ஒரு கேரக்டர் ரொம்ப ரவுடித்தனமாக வெகுளித்தனமாக ஜாலியாக இருக்க ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையில் அரகண்ட்டாக தான் இருக்கான். அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அது ஹீரோடைய கேரக்டரைசேஷன். இன்னொரு பக்கம் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக தொடர்ந்து வைலன்ஸ் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு. பட் அந்த பொண்ணு அவளுடைய லைஃப்பில் எப்படி இருக்குது, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவளுக்கு ஒன்று வேணுன்ற பட்சத்தில் அவள் எந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவு எடுக்கிறா அப்படின்ற ஒரு ட்ராவல். இவங்க 2 பேரும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகிறாங்க. என்னென்னா, இந்த பொண்ணு ஒரு தீசிஸ் பண்ணி முடிக்கணும். அந்த தீசிஸ் பண்ணி முடித்தாதான் அவளுடைய அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கிரேடிங்கை அவள் படிக்க முடியும். அப்படின்ற இருக்க சூழ்நிலையில் கோபம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். மனுஷங்களுடைய உடம்புல அது கட் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அது எடுத்துட்டாலே இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனை இருக்காதுன்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிற ஒரு பொண்ணு. அதுக்காக பயங்கர கோபமாக இருக்க ஒரு ஹீரோ நமக்கு தேவைப்படுறாரு. அவரை லவ் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே லாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அந்த தீசிஸ் முடித்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே லவ் ஆச்சா இல்லையா, அதனால் நம்ம ஹீரோ என்னென்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு, அந்த முடிவுகள் அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ் அவர்களை பற்றி பேசி ஆகணுங்க. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே அந்த அழறதில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக அழலான்னு அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது கதறலாம் மாட்டுறாரு. உண்மையாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில் வலியும் வேதனை இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு அழுகை அவங்கக்கிட்டேருந்து வெளியில் எமோட் ஆகும். அப்படி ஒரு எமோஷனை ரொம்ப அழகாக படம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ரஜினி சார் மாதிரி பயங்கர ஸ்டைலாக சிகரெட் போட்டு அப்படி தட்டி விடுறதா இருக்கட்டும், பயங்கர ஜாலியாக இருக்க ஒரு அந்த ஷங்கர்ன்ற கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அரகண்ட்டாக மாறுற அந்த ஷங்கர் கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு ஷங்கர் கேரக்டராக இருக்கட்டும், இப்படி வெவ்வேறு பரிமாணங்களில் ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப கரெக்டாக கண் முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காரு. ஏஜிங், இந்த டிஏஜிங் டெக்னாலஜிலாம் படங்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் சாருக்கு அது எப்பயுமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அவர் படத்தில் அவர் கூட நடித்த ஆக்டர்ஸும் இந்த படத்தில் இருக்காங்க. அதை நான் பிரேக் பண்ண விரும்பலை என்ன படம்னு. அது ஒரு சூப்பரான ஒரு கனெக்டு. அந்த கனெக்ட் ஆனந்த் எல் ராயோடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கத்தி கொண்டாடி தீர்த்துருவீங்க. அப்படி ஒரு மேட்ரு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அந்த சீக்வன்ஸில் தான் தெரியுது தனுஷ் சார் எந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக அவருடைய பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு யங்காக இருக்கார் அவருடைய ஏஜில் அப்படின்னு. அண்டு 2 வேரியேஷனுங்க, அந்த 2 வேரியேஷன்லேயும் அப்படி ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சு, லுக்கு சேஞ்சு, எல்லாமே ஒரு தனி ஆளாக இருக்க ஒரு ஃபீல் நமக்கு தராருங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நடிப்பு, சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அப்படி ஒரு பர்ஃபார்மர். இந்த படத்தில் காஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜ் சார் இந்த படத்தில் ஷங்கரோட அப்பா, அதை பற்றின ஹீரோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், ஹீரோயின் கிருத்தி சோனம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தாங்க. பட் என்ன இருந்தாலும் ஹீரோவும் இந்த படத்தோடைய ஹீரோ தான், வில்லனும் இந்த படத்தோடைய வில்லன் தான், ஹீரோயினும் இந்த படத்தோடைய லீடு தான், வில்லனும் அவங்க தான் அப்படின்ற அந்த ட்ராவலை லாக் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஒரு ரைட்டிங்காக எழுதும் போது
ஆனந்த் எல் ராய் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரைட்டர் அண்ட் டேரக்டர்னு ப்ரூவ் பண்ணுறாருன்னா நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துடும். ரைட்டரை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் வேணான்னு சொல்கிற ஒரு பொண்ணு அவளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வைலன்ஸை பண்ணுறா சைலண்ட்டாக அப்படின்றத காட்டுறாங்க. வைலன்ஸை ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுற பையன், ஆனால் அவனோட வாழ்க்கையில் சமாதானம் அப்படின்றத எந்த அளவுக்கு வைலண்ட்டாக பண்ணுறான் அப்படி. இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் ஒரு இடத்துல சேரும்போது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. அதுதாங்க இந்த கதை. இந்த ரைட்டிங்கில் நான் இதை தான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அது ஆனந்த் எல் ராய் சார் ரொம்ப அழகாக ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருந்தார். அண்டு ரைட்டிங்கில் இன்னொரு 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க லவ் அப்படின்ற ஒரு அந்த ப்ராசஸை அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் மூலியமாகவும் அவங்களோட ஆட்டிடியூட் மூலியமாக இதுக்கு முன்னாடியும் ஆனந்த் எல் ராயோடைய இதுக்கு முந்தைய படங்களில் அப்படி ஒரு கேரக்டரைசேஷனை ஹேண்டில் பண்ணி இருக்கார். இருந்தாலும் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியம். அது அங்கேருந்து கட் பண்ணால் வேற ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணோட உள் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ நமக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. நம்ம இவ்வளோ நாளாக ஒரு பொண்ணை வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் அந்த பொண்ணு மனசுக்குள்ளே என்ன இருக்கான்னு சொல்லும் போது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நம்ம ஏன் இன்னும் அந்த சைட் ஆஃப் பொண்ணை நம்ம புரிஞ்சிக்கல பார்க்கலன்ற அந்த எண்ணத்தை அந்த கண்ணோட்டத்தை ரைட்டிங்கில் கொண்டு வர்றது மட்டும் சாதாரண விஷயம் இல்லை. அதை ரைட்டிங்கில் இருந்த அந்த வார்த்தைகளை எமோட் பண்ணி ஒரு சீனாக மாற்றுறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டர். அதையும் அந்த அளவுக்கு பயங்கர பெஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தார். அந்த ஸ்க்ரீன் பிளேவாகவும் சொல்லி ஆகணும். எடிட் வேர்ஷனில் பொறுத்த வரைக்கும் படத்தில் நான் லீனியராக தான் போயிட்டுருக்கு. கரண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பாஸ்ட்டில் என்ன நடந்தது, ஒரு வாட்டியும் கட்டில் பாஸ்ட் போகும்போது அந்த கட்டே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும்தான் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற, அதுவும் டிஸ்டர்பிங்காக இருக்காது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு அந்த சந்தோஷமாக தான் இருக்கும். அண்டு அடுத்தடுத்த வாட்டி அந்த கட்டில் போகும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு கதை பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த டெக்னிக்கல் டீமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏஆர் ரஹ்மானோடைய மியூசிக் சொல்லவே வேணாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தேரே இஷ்க்குமேன்னு ஒரு சாங் இருக்குது இந்த படத்தில். அது எல்லாருடைய மனசையும் உடைக்குதுன்னெலாம் சொன்னால் சாதாரண விஷயங்க. இந்த படத்தில் வர மாதிரி பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆஷஸாக அவருடைய சாங்ஸ் மூலயமா இந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி சேரில் உட்கார வைக்கிறாரு. ஒரு டீமாகவே பயங்கர ஒர்த்தான ஒரு டீம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ப்ராஜெக்ட் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு, ஒரு நல்ல ஹிட்டு படமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறுன்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் போகும்போது நமக்கு தருது. அந்த அளவுக்கு பயங்கர எஃபெக்டிவான ஒரு படத்தை தந்துருந்தாங்க. அண்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயும் நிறைய விஷயங்களை ரியல் டைம் கண்டென்ட்டாக பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த படத்தில் வர எல்லா விஷயங்களையும் ரொம்ப ரியல் டைம் கண்டென்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். நான் எது ரியல் டைம் கண்டென்ட் சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, ஒரு படம் பார்த்துருக்கோம், லவ் படம் பார்த்துருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இந்த அளவு உண்மையான ஒரு லவ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான சீன்ஸும் டைலாக்ஸும் இருந்தாலே போதும், அது ரொம்ப கன்வின்சிங்காக எனக்கு ஃபீல் ஆகும். அப்படிப்பட்ட சீன்ஸும் டைலாக்ஸும் இந்த கதையில் இருந்தது. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்டு கதையாக போயிட்டு இருக்கும்போதே ஒரு பணக்கார பொண்ணு ஒரு ஏழை வீட்டு பையனை எப்படி பாப்பா, அவங்களுடைய அந்த அன்பு எப்படி இருக்குன்றதை எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, நம்ம எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு பணம் எல்லாமே நமக்கு இருந்துட்டால் நம்ம அவ்வளோதான் செட்டில்னு ஒன்று நினைக்கிறோம்ல. ஆனால் இது எல்லாமே சுக்குநூறாக எப்போ வேணால் உடையலான்ற மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினோட அப்பா கேரக்டரை வச்சு ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மிரட்டலாக இருந்துச்சுங்க. அப்படியே ஸ்டன் ஆகி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இத்தனை கண்டென்ட்டை ஒரு படத்தில் பேசியிருக்காங்க, பட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த லவ்ன்ற அந்த ட்ராக்குக்குள்ளேயே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கர என்ஜாயபுளாகவும் இருந்தது. டோட்டலாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலை ஆனந்த் எல் ராய் இந்த படம் மூலியமாக நமக்கு தந்திருக்காருன்னா அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆனந்த் எல் ராயோட பல படங்கள் பார்த்துருக்கலாம். அதில் உங்களுடைய ஃபேவரட் எது, தேரே இஷ்க்குமேன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறேன். பிரவீன் கேஎஸ். பாய்.